இந்த வீடியோட கிரெடிட் எல்லாமே இந்த அனிமோட ஒரிஜினல் ஆத்தர் இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டுடியோவுக்கே போய் சேரும். நம்ம ஹீரோ வெளியே வந்த உடனே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன, அந்த பையன் லின் யான் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றன்னு வாக்கு கொடுத்ததால அவனோட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இல்லன்னு சொன்னோம்ல, ஆனா அவன் அங்கதான் இருக்கான். அவன் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ரீசனால தான் அவன் இந்த காலேஜோட எல்டரா இருக்கான். மற்ற ரெண்டு பேருமே எல்டராகல, அவங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த காலேஜை விட்டு வெளியே போக ஆசையில் இருந்திருக்காங்க. சரி, கடைசி டைம் இங்க இதை பார்த்துட்டு கிளம்பணும் வந்தவங்களுக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அவங்க நினைச்சே பார்க்கல, ஜஸ்ட் ஒரு கடைசி முறையா வந்து ஓபன் பண்றதை பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்தாங்க போல. பட் நம்ம ஹீரோவையே அவங்க பார்த்துட்டாங்களா, அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதுக்குள்ள எப்பயும் போலதான் மற்ற ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா யார் பவர்ஃபுல் செக் பண்ணலான்ட்டு சண்டை போடலான்னு கூப்பிடுறானுங்க. மாத்தி மாத்தி அவனுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒத்துக்க அதுக்குள்ள லின் குருல வந்து, டேய் அவன் இப்பதான்டா வெளியே வந்திருக்கான், இன்னும் ட்ரெஸ் கூட சரியா போடல, ஃபர்ஸ்ட் அவன் ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க, அதுக்கப்புறம் சண்டையை பத்தி யோசிப்போம்னு சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோ உயிரோட வந்துட்டான்ற விஷயம் பேன் கேட்க்கு தெரிய வந்துருச்சு. உடனே இந்த பசங்க எல்லாரும் பயங்கர ஸ்பீட்ல ஃபயர் பக்கட நோக்கி ஓட ஆரம்பிக்க அதுக்குள்ள வேற ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. என்ன, ரெண்டு பவர்ஃபுல்லான கிங் ரேங்க்ஸ் சண்டை போட போறாங்க. அதுவும் இந்த இடத்துல சென்டர்லன்ட்டு அந்த இடத்துல காலேஜ் சேர்ந்த எல்லா பசங்களுமே வந்து நின்ட்டாங்க. வந்தவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு, என்ன நம்ம ஹீரோ கூட சண்டை போட போறாங்கன்னுட்டு. பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ கிங் ரேங்க் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே எம்பரர் லெவல் சேர்ந்தவங்களே சண்டை போட்டுருக்கான்ற மேட்டர் எல்லாருக்குமே தெரியும்ல. ஆல்ரெடி ஃபேன், அதுக்கடுத்து ஹேண்ட், ரெண்டு பேருமே ஓட ஓட்ட பண்றதால அவன் இப்போ கிங் ரேங்க் ரீச் பண்ணிருக்கான்னா அவன் அசால்ட்டா லின் இல்லப்பா, வேற எவனா இருந்தாலும் சரி அவன் ஈஸியா ஜெயிச்சிருவான்ற அளவுக்கு நம்ம ஹீரோ இல்லாமையே நம்ம ஹீரோட புகழ் அந்த அளவுக்கு பரவிருக்கு காலேஜ் ஃபுல்லா. ஆனாலும் சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ இறந்ததால ஓவரா பில்டப் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அது உண்மையாக பாசிபிள் இல்லைன்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சண்டை போட போறது ஹன்னி குரூப்போட லீடர் இருந்தால அந்த பையன், அவன் சண்டை போட வந்துட்டான். பட் நம்ம ஹீரோ வரல, எங்க ஆளக்கானு தேடிக்கிட்டு இருக்க சடனா தண்டர் மாதிரி வந்து லேண்ட் ஆன. அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவன் வந்ததை யாருமே ஃபீல் பண்ணல. ஸ்டேஜ்ல வந்து நின்னதுக்கு அப்புறமே அவனை பார்த்தாங்கன்றதால இந்த அளவுக்கு ஸ்பீடாண்டு பயங்கரமான ஷாக்ல எல்லாரும் இருக்க இந்த சண்டையை பார்க்க காலேஜோட எல்டருமே வந்துட்டாங்க. ஆனா சீஃப் எல்டர் கிட்டனா ஆல்ரெடி இந்த பையனை பவர் தெரியும், இப்ப எந்த அளவுக்கு இங்க சேர்க்கான்னு தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த லின் பையனால நம்ம ஹீரோவோட அட்டாக்க 3 ஸ்டாப் பண்றதே கஷ்டம். அதாவது 3 ரவுண்டு கூட தாங்க மாட்டான்றாரு. ஆனா சில எல்டருக்கு என்னன்னா, அந்த பையன் கிங் ரேங்க்ல 5th லெவல் ரீச் பண்ணிருக்கான். அந்த ரீசனால அவனால எம்பரர் லெவல் சொல்லும் டஃப்பா சண்டை போட முடியும் ஒரு அளவுக்கு. அதாவது பேசிக் லெவல் எம்பரர் ரேங்க் சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் 3 ரவுண்டுன்றீங்களே, எப்படி இது நம்புறதுன்றாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த பையன் அட்டாக் பண்ணிட்டா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட லைட்னிங் ஸ்பீடையும் தண்டரையும் மிக்ஸ் பண்ணி பயங்கர ஸ்பீட்ல மூவ் பண்ண ஆரம்பிக்க அவன் ஒன்னும் புரியல. இருந்தாலும் அவன் எப்படியோ பாத்தீங்கன்னா அவன் ஹீரோ மூவ்மெண்ட் கெஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோ டாச் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ தொடர்ந்து டாச் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் போற ஸ்பீட்ல அவனாலேயே நம்ம ஹீரோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியல, அவனால சரியா பார்க்க முடியல. அப்ப சடனா அவன் கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்லோவாக அந்த டைம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. பட் நம்ம ஹீரோ டாச் பண்ண நம்ம ஹீரோ வேணுமிட்டு அப்பப்ப அவன் ஸ்பீடை குறைக்க அது மூலமா நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. பட் நம்ம ஹீரோ திருப்பியும் டாச் பண்ண கீழே நின்றவங்களுக்கும் ஷாக் தான். ஏன், அவனோட மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு. ஏன் டாப் ரேங்க்ல இந்த பையனுக்கே அதே ஷாக்கு தான். ஏன்னா அவனோட மூவ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு பேருக்கு ஓடுற மாதிரி இல்ல, கரெக்டா பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு இங்க போகணும், இங்க இருந்து இங்க போகணும்ட்டு பிளான் பண்ணி கரெக்டா ஸ்மூத்தா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும் போது இந்த அளவுக்கா அப்படின்னு ஷாக்ல இருக்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஹெவன்லி ஃப்ளேம் ரிலீஸ் பண்ண அதை உணர்ந்த அந்த பையன் சடனா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு க்ளோஸ் ரேஞ்ச் சண்டை போட ட்ரை பண்ணான். பட் எப்ப நம்ம ஹீரோ அவனோட ஹெவன்லி ஃப்ளேம் ரிலீஸ் பண்ணானோ இதுக்கப்புறம் க்ளோஸ் ரேஞ்ச் சண்டை போட்டோம், நமக்கு தான் ரிஸ்க் தூரத்துல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவன் தூரத்துல இருந்தே நம்ம ஹீரோ மூவ்மெண்ட் பார்க்க முடியலன்னா என்ன, எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டேஜ் கூட சண்டை போட்டாகணும்ட்டு அவன் ஸ்டேஜ் ஃபுல்லா அவனோட அட்டாக் செலுத்த ஆரம்பிக்கிறான். பயங்கர ஸ்பீட்ல ஸ்வாட்ஸ் மொத்த இடத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அப்பையும் பயங்கர ஸ்பீட்ல டாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டான். என்ன, நம்ம ஹீரோ வந்து டாஜ் பண்ணிட்டு தானே இருக்கான், சண்டை போடல, அதால பவர்ஃபுல் அட்டாக் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் கீழே லேண்ட் ஆக. ஆமா, அவன் கீழே லேண்ட் ஆஃப் செகண்டே நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீட்ல வர இதை பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவசரப்பட்டு கீழே வந்துட்டு அவன பயத்துல அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி
அவன் ஒரு நெட்டை போடுறான். அவனை சுத்தி வளைச்சி ஷீல்டு மாதிரி அந்த கத்தி பயங்கர ஸ்பீட் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அத்தனை கத்திக்கு சுத்தி வர ஸ்பீடை தாண்டி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண முடியுமான்னு பார்க்க நம்ம ஹீரோ அவனோட ஹெவன்லி ஃப்ளேமை அவன் கையில மட்டும் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ண அவன் அட்டாக்கால அந்த ஃப்ளேமால அந்த ஸ்வாட் சுத்திட்டு இருந்த பயங்கர ஸ்பீட்ல ஷீல்டு மாதிரி அது மொத்தமே டிஸ்ட்ராய் ஆக நம்ம ஹீரோ கழுத்து பக்கத்துல போக அட்டாக்க ஸ்டாப் பண்ணதை பார்த்த மொத்த பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவன் கையில கொண்டு வந்த ஹெவன்லி ஃப்ளேம் மூலமா அவன் யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் டெக்னிக்க சுத்தமா கேன்சல் பண்ணிட்டான். இது மூலம் என்ன தெரியுது அவங்களோட பவர் எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்குன்னு. பட் அதை விட பயங்கரமான ஷாக்கிங்கான ரியாக்ஷன் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஹீரோ பண்ண ஒரே ஒரு அட்டாக் இதுதான். ஆமா, நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் டாஜ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தான், அட்டாக்கே பண்ணல. சீஃப் எடிட்டர் சொன்னாரு நம்ம ஹீரோ 3 அட்டாக்ல ஜெயிச்சிருவாரு. பட் அவன் ஒரே ஒரு அட்டாக் ஒரே ஒரு மூவ்ல அவனை ஸ்டாப் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்பயும் பாத்தீங்கன்னா அவன் சொல்ற வார்த்தை தெரியுமா, நீங்க ஜெயிக்க விட்டதுக்கு நன்றின்னு. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, சிரிச்சுட்டே இல்ல 2 வருஷத்துல அவன் பவர் ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். பட் நம்ம ஹீரோ சொல்ற வார்த்தை என்ன, நான் என்னோட ஹெவன்லி ஃப்ளேம் இருந்தால் தான் ஜெயிச்சேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களை ஜெயிக்கிறது கஷ்டம் தான் சொல்ல அதுக்குள்ளங்க சீஃப் எடிட்டர் வந்துட்டாரு. வந்தவரா உன்னோட ஃப்ளேம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கேப்பா, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்ல ட்ரை பண்றான். அதாவது அந்த 2 அப்படின்னு சொல்ல செகண்டே பயங்கர ஸ்பீட்ல ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அவங்க நோக்கி வர நம்ம ஹீரோ ஸ்டாப் ட்ரை பண்ண, சீஃப் எடிட்டர் ஸ்டாப் பண்ண. அந்த டைம் ஒரு பெரிய கிளாஷ்ல எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அட்டாக் வந்த டைரக்ஷன்ல இருந்து அவங்களால எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியல, யாரையும் பார்க்க முடியல. சீஃப் எடிட்டருக்கு புரிஞ்சு போச்சு யாரோ பவர்ஃபுல் பர்சன் வந்திருக்காங்க, அந்த ரீசன் தான் அவங்கள பார்க்க முடியல, உணர முடியல. பட் என்ன விஷயம், இங்க அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்கணும்ல. எங்க பசங்களை அட்டாக் பண்ற அளவுக்கு கோவம் யாருக்கு, கொஞ்சம் உருவத்தை காட்டுங்கன்னு கேட்க வெளியே வந்தது மெடுசா தான். சீஃப் எடிட்டரா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் வந்தது அந்த பையனுக்காக, அவனுக்கும் எனக்கு மட்டும் தான் சம்பந்தம்னு சொல்ல மொத்த பேர் நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க. இவன் எங்க இருந்து எழுதிட்டு வரான் பிரச்சனையை புதுசா இவனை அட்டாக் பண்றதுக்கும் தேடுறதுக்கும் பழி வாங்குறதுக்குமே வந்துகிட்டு இருக்காங்க இத்தனை பேருன்னு ஷாக்ல பார்க்க, சீஃப் எடிட்டரா தம்பி உனக்கு யாருன்னு தெரியுமா பண்ண, அது ஒரு சின்ன குழப்பம், நான் கொஞ்சம் அப்படின்னு இழுக்க ஆரம்பிக்க அவரா ஏன்டா ஏன் உனக்கு கிங் லெவல் இழுத்த, எம்பரர் லெவல் இழுத்த, இப்ப ஆன்சிஸ்டர் லெவல் இழுக்க ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை இல்ல. சீஃப் எடிட்டருக்கா இந்த பையன் பண்ற கூத்த எங்க போய் சொல்றது, இப்ப நானே நினைச்சா கூட எதிர்லிக்கிற இந்த பொண்ணு சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்றது பாசிபிளே இல்லையே அப்படின்னு அவர் ஒன்னும் புரியாம குழப்பத்துல நிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கா ஐயோ பப்ளிக்கா வந்துட்டா இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியலையே நம்ம ஹீரோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டான், அவனுக்கு வழி இல்ல, வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டான், சரி நான் சில கடமைகள் இருக்கு பண்ண வேண்டியது, அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என் உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அவளா எனக்கு இப்பவே வேணும்ட்டு உடனே அட்டாக் பண்ண சீஃப் எடிட்டர் குறுக்கல புகுந்து அந்த அட்டாக்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவ உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொல்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் செலுத்திருக்கா. பட் என்னதான் ஸ்டாப் பண்ணாலும் அவரே பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் ஃபோர்ஸ் கேன்சல் ஆச்சு பாத்தீங்களா, அதுல பேக் சைடு தள்ளப்படுறாரு. அவர் தெளிவாவே புரியுது என்ன ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பவர் ரொம்பவே அதிகம்னுட்டு. அதாவது அவரா இந்த பையன் ஏகாஸ் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், சோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நம்ம இதை உட்காந்து நல்லபடியா பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல, பேசி தீக்கிற விஷயம் பண்ணிருக்கான். அவளா சரிடா இதையும் விட்டு போறேன், ஆனா இதே மாதிரி தப்பிக்க முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்காதுன்னுட்டு அவன் அங்க இருந்து மறைய, சீஃப் எடிட்டரா டேய் உன் இஷ்டம் தள்ளக்கூடாதுதான், உன் இஷ்டம் தான், இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே தேடி 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 எனிமிஸ் உருவாக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த டைம் உனக்கு ஆன்சிஸ்டர் லெவல் எனிமி வேறையா, இப்படிலாம் இருந்தா எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும், ஃபியூச்சர்ல உன்னால நிம்மதியா எந்த இடத்துக்கும் போக முடியாது, சீக்கிரமா அவங்க கிட்ட என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணிடு, இல்லைன்னா லைஃபே கஷ்டமா போயிடும்னு சொல்லிட்டு வார்னிங் நம்ம ஹீரோக்கு கொடுக்க, நம்ம ஹீரோவா அது எல்டர் எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தூக்கி வாரி போடுது. அடப்பாவி இப்ப ஆன்ஸ்டர் லெவல், அப்ப அதுக்கு மேல அவனையாவது பிரச்சனை எடுத்துட்டியாடா அப்படின்னு நம்ம ஹீரோவா இல்ல அப்படிலாம் எதுவும் பண்ணல, அது அது அப்படின்னு இழுக்க, என்னடா சொல்லு அப்படின்னும் போதுதான் சொல்றான், என்ன நான் வேணுமிட்டே பண்ணல, அது அது நடந்துருச்சு அப்படின்றான். என்னடா அப்படின்னா வேற என்ன ஃபாலன் ஃப்ளேமை பியூரிஃபை பண்ணிட்டேன்றா. அவரோட ஷாக்கா டேய் நீ ஒரு டிசாஸ்டர்ரா, நீ வந்த இடத்துல எதுவுமே நல்லாவே இருக்க முடியாதுன்றார். ஏன்னா இந்த காலேஜோட பவருக்கு முக்கியத்துவமா காரணம் எது, அந்த ஃப்ளேம் தான். பட்
இப்போ அந்த ஃப்ளேமே கிடையாது. நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் மத்த காலேஜ் மாதிரியே பசங்க அவங்க கல்டிவேஷன் பண்ணோம், டெக்னிக் கேதர் பண்ணோம், ஹெர்பு பில்லு இதை யூஸ் பண்ணி மட்டுமே அவங்களோட பவர் எக்ஸ்பெரிமெண்ட் தருவேன். இதுக்கப்புறம் அந்த ஃபயர் பக்கோடா உதவவே உதவாது. அதனாலதான் ஒரு பயங்கரமான கோவத்துல இருக்காரு. நீ என் காலேஜுக்கு வந்த நல்ல விஷயம் நினைச்சேன், லக்குன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு டிசாஸ்டர்ரா அப்படின்னு கோவப்பட அவங்களா ஸ்ட்ரைட்டா ஃபயர் பக்கோடாக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல வெறும் புகை தாங்குது, ஃபயர் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு வேற வழி கிடையாது, நடந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால நீ வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ஃபாலன் ஃப்ளேமோட சோர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு போற, அதை ஃபீல் பண்றோம், அது மூலமா பசங்களுக்கு கல்டிவேஷன் ஹெல்ப் பண்றோம்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒத்துக்க அவருக்கா வேற வழி இல்ல, என்ன பண்ண முடியும். அந்த பையனோட லைஃப் ரிஸ்க் இருந்தது, அதெல்லாம் பண்ணிட்டான், சரி ஓகே அப்படின்ற ஒரு காம் ஆகுறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ விட வேண்டியதானே, அதுக்குள்ள எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்க அவரா பண்ணது பத்தாது, சரி ஓகே சொல்லு, ஏன்னா நீ என்னதான் அந்த ஃப்ளேம் மெஷர் பண்ணியிருந்தாலும் அதை ஷேர் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அந்த ரீசனால கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன உதவி வேணுமோ சொல்லு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். இந்த லிஸ்ட் கொடுத்துட்டு இதுல இருக்கிற பொருளா எனக்கு தேவைன்னு கேட்க அதை பார்த்து கண்டுபிடிச்சாரு. என்ன இது சோலை ஸ்ட்ரென்தன் பண்ற அளவுக்கு இது வச்சு இது எதுக்கு உனக்குன்னு கேட்கும் போது நான் ஒருத்தரை திருப்பி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தேவைன்னு சொல்ல அவருக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, பட் கரெக்டாக தெரியல. அவர் சரி ஓகேன்றாரு. அதுல இருக்க சில ஹெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க காலேஜுக்குள்ளேயே இருக்கு, சிலதான் வெளியெடுக்கணும், அதை நான் வெளியே போயிட்டு வரேன், பிரச்சனை இல்லை. பட் என்ன விஷயம்னா அந்த ஃபாலன் அட் ஃப்ளேம் இருந்தில்ல, அந்த ஃப்ளேம் ரொம்ப வருஷமா அந்த காலேஜில் சென்டரில் அதை மறைச்சி வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமில்ல, ஸ்டில் பண்ணிச்சிருக்காங்க. பட் என்ன ஆயிப்போச்சுன்னா அதை ஆட்டையை போடுறதுக்கு இந்த ஃபேன் ரொம்ப நாளாவே ஃபேன் இல்லை ஹேண்ட் ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவன் கஷ்டப்பட்டும் முடியல. ஆனா உனக்கு அது கடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அது வந்து சொல்றது ஒரு ஃபேட் தான், இல்லைன்னா கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. அந்த ரீசனால இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஹேனை பத்தி டீட்டெயில கேட்க அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் பிளாக் டொமைன்ல தான் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவா கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு முடிவு கட்டி ஆகணும். பட் என்ன விஷயம் பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஹீரோ சொல்ல அதை புரிஞ்ச மாதிரி, அதாவது நம்ம ஹீரோ ஹேனை ஏன் அட்டாக் பண்ண ஆசைப்படுறான்றத புரிஞ்ச மாதிரி அவர் சொல்ற விஷயம். இப்போ ஹேனு அவனுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் குரூப்பே இருக்கு, அந்த ரீசனால அவனை அட்டாக் பண்றது எனக்கு தெரிஞ்சு நல்லது கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த குரூப் பாத்தீங்கன்னா பிளாக் லீக் அப்படின்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த பிளாக் டொமைன்ல அவனுங்க தான் வந்து மெஜாரிட்டியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம காலேஜே நினைச்ச கூட அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 2 வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரீசனாலையும் காலேஜ் அட்டாக் பண்ண ரீசனாலையும் ஃப்ளேம் ரீசனாலையும் இவர் சொன்னார்ல அவங்க ஒரு முடிவு கட்டணும்ட்டு, அந்த ரீசனால இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ட்ரை பண்ணியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல, அதாவது அவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியல. அந்த அளவுக்கு அவங்க பவர் பயங்கரமா வளர்ந்துருக்கு அந்த பிளாக் டொமைன் ஃபுல்லாவே. இதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றது என்னன்னா, இல்ல கண்டிப்பா நான் பழி வாங்கி தான் ஆகணும், ஏன்னா என் டீச்சருக்காக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் இருக்கு. அப்போ அவர் கெஸ் பண்ணிட்டு போற, ஏன்னா நம்ம ஹீரோ சண்டை போடும் போது ஹேண்ட் கூட சண்டை போடும் போது சரி, ஃபேன் கூட சண்டை போடும் சரி, அவன் யூஸ் பண்ண அந்த ஃப்ளேம் என்ன தெரியும், போட் சில் ஃப்ளேம். அந்த ஃப்ளேம் நம்ம ஹீரோவோட மாஸ்டரோடது கண்டிப்பா சீஃப் எடிட்டர் தெரிஞ்சுக்க பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ஏன்னா ஹேண்ட் வந்து இந்த ஃப்ளேமை கேட்கும் போது ஒரு சொன்னாரு, என்ன இதுவே உன்னோட மாஸ்டரா இருந்தா நான் யோசிச்சிருப்பேன் கொடுக்கறதுக்கு, பட் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு இருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு நல்லாவே நம்ம ஹீரோட மாஸ்டர் தெரியும் தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கேட்கறது என்னன்னா, நீங்களும் அட்டாக் பண்ண நினைச்சீங்கல்ல, உங்களால முடியலன்றீங்க, ஓகே நான் பண்றேன், அதுக்கு உங்க ஹெல்ப் தேவைன்னு கேட்க அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன். பட் என்ன விஷயம்னா, உன்னை இப்போ அட்டாக் பண்ணா பாத்தியா, அந்த பர்சன் போயிட்டு உனக்கு எதிரியா இருக்கிற நீயும் பழிவாங்க ஆசைப்படுற அந்த பிளாக் லீக் கூட ஜாயின் பண்ண மாட்டாளேன்னு கேட்க, ஏன்னா சீஃப் எடிட்டருக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்களால பாத்தீங்கன்னா பிளாக் லீக்கை ஸ்டாப் பண்ண முடியல, பட் அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காலேஜுக்குள்ள வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போனவங்கள விட்டுட்டா அது அவங்களுக்கு அசிங்கம், அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஜெயிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம ஹீரோ மேல இருக்கிற காண்ட்ல நம்ம மெடுசா போயிட்டு பிளாக் லீக்ல ஜாயின் பண்ணிட்டா, அந்த ரீசனால தான் அவர் பயப்படுறாரு. நம்ம ஹீரோ வாக்கு கொடுக்குறான், கண்டிப்பா மெடுசா அங்க போய் ஜாயின் பண்ணவே மாட்டா. ஏன், அவ என்ன எதுக்குன்னு நினைச்சா, என்ன கொல்லணும்னு நினைச்சா ஸ்ட்ரெயிட்டா பண்ணுவானே தவிர கண்டிப்பா வேற ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணி அது மாதிரி வேலை பார்க்க மாட்டா அப்படின்ட்டு அவன் உறுதி கொடுக்க, சரி நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது சீஃப் எடிட்டர் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி அவர் சொல்றாரு,
உன்னோட ரெண்டாவது அண்ணன் பிரச்சனை இருக்கான்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோவோட மூஞ்சி அப்படியே மாற ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆக நம்ம ஹீரோ வெளியே வர பக்கோடாக்கு வெளியே காத்துட்டு இருக்கான் லின். அவனா நம்ம ஹீரோ பத்தி எப்படி கலக்க கேட்க அவன் என்னடா நீ இன்னும் போலையா இங்கே இருக்கியான்னு கேட்க ஆமா நான் உனக்கு வாக்கு கொடுத்தல நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா இந்த இடத்துல எல்ட்ரான உடனே உன் கூட உன் கிங்டத்துக்கு வருவேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வாக்கு கொடுத்தல அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் எப்ப போக போறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவா நான் போகும்போது நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் சோகத்துல அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அவன் ஏதோ தாட்ல போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு புரிஞ்சு போச்சு என்னாச்சு உன்னோட ரெண்டாவது அண்ணனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்க நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் உனக்கு என்ன பத்தி தெரியுமான்னு கேட்க ஆமா அதாவது உன் அண்ணனுக்கு வந்து நீ இறந்துட்டேன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே ஒரு பயங்கரமான கோவத்துல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் டொமைன்ல பிளாக் லீன் ஃபார்ம் பண்ண பாத்தீங்களா அவனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ரீசனால அவர் காப்பாதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக இந்த சீஃப் எல்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அமைச்சிருக்காரு. அதுல இவனும் ஒருத்தன் இவனும் போய் ஹெல்ப் பண்ணிருக்கான். பட் என்ன மேட்டர் ஆஃபெக்ட்னா அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா திறமாசாலித்தனமா கரெக்டா பிளான் பண்ணி அவனோட பவரை கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துருக்கான். அதாவது கரெக்டா சீக்கிரங்களா பார்த்து அட்டாக் பண்ணி கொண்டு அவங்க பவரை குறைச்சிட்டு வந்துட்டான். பட் இது இவன் இப்படிலாம் பண்ணிக்கிறதால இப்ப மொத்த பேரோட கான்சென்ட்ரேஷனும் அவன் மேல செலுத்தினதால அவனுக்கு ட்ராப் இருக்க ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த ரீசன் பாத்தீங்கன்னா அவனால இப்ப சரியா பெரிய அளவுக்கு மூவ் பண்ண முடியல அட்டாக் பண்ண முடியல. கிட்டத்தட்ட இப்போ யாரையாவது அட்டாக் பண்ண போனா அப்படின்னா கண்டிப்பா அவன் ட்ராப்ல மாட்டிப்பான். அந்த ரீசனால இப்படி ஒரு பிரச்சனைல அவன் மாட்டிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அது மட்டும் இல்ல ஹீரோவோட ரெண்டாவது அண்ணனை இந்த அளவுக்கு ட்ராப் பண்ணி கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க குரூப் யார் தெரியுமா? பிளட் செக்டர் சேர்ந்த ஃபேனோட குரூப் தான். இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோவா உடனே போய் ஹெல்ப் பண்ணோம். பட் என்ன விஷயம் இப்போ நம்ம ஹீரோ கேட்ட ஹெல்ப்பால சீஃப் எல்டர் பாத்தீங்கன்னா எல்லா எல்டரையும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிளான் பண்ணி மட்டுமே அந்த குரூப்பை அதாவது பிளாக் லீக் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு டைம் ஆகும். இப்போ உடனே நம்ம ஹீரோ போற மாதிரி இருந்தா நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையே. நம்ம ஹீரோ யோசிக்க அப்ப சொன்ன வார்த்தை என்ன டேய் நமக்கு தான் பேன்கேட் இருக்கே அப்படின்னு சொல்ல அவங்க மொத்த குரூப்பும் பாத்தீங்கன்னா அங்க பயங்கர ஸ்பீட்ல அவங்க அண்ணனை காப்பாதுக்காக பயங்கரமான ஸ்பீட்ல பறந்துகிட்டு இருக்காங்க கப்பல். நல்லபடியா பாத்தீங்கன்னா பேன்கேட்டோட சேர்ந்து அந்த குட்டி பொண்ணு அவளும் வந்துகிட்டு இருக்கா. அவ கொஞ்சம் கோவத்தை கிளம்ப ஹீரோ மேல. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க அவ கோவத்தை சொல்றா என்ன நீ காணாம போயிட்ட நீ காணாம போனதால சாப்பிடறதுக்கு எதுவுமே நல்லா இல்லாம நான் இழைச்சே போயிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ இத்தனை வருஷமா பில் மேக் பண்ண கொடுக்காததால நான் உனக்கு காம்பன்சேஷனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில்ல மேக் பண்ணி கொடுக்குறேன். அது மூலமா நீ ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லதை கேட்டு நான் பயங்கரமா சந்தோஷப்பட அவ சந்தோஷத்துல ஹைஃபை போட அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது என்ன இந்த 2 வருஷத்துல அவனோட பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல அவளோட பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்க நம்ம ஹீரோ ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ஃபேன் ஸ்ட்ரெயிட்டாவே தள்ளிட்டான். அவன் என்ன பண்றான் இவங்களோட குரூப்ஸ் ஸ்பைஸ் ஸ்கவுட்ஸ் எல்லாமே பிரிஞ்சு தந்தனே இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒருத்தர் கொல்ல ஆரம்பிக்க இந்த விஷயம் நம்ம ஹீரோட ரெண்டாவது அண்ணனுக்கு தெரிய வருது. கண்டிப்பா இப்படியே சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன் அவன் ஸ்பைஸை கொண்டுட்டான் ஸ்கவுட்டை கொண்டுட்டானா கண்டிப்பா எப்படியாவது உண்மையான இடத்தை அதாவது இவங்களோட ஹைட்டோட கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா இவங்க சுத்தி வளைக்கப்படுவாங்க. அந்த ரீசனால இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது நம்மளே வெளியே போய் அட்டாக் பண்ணதான் நல்லதுன்னு முடிவு எடுக்க. சோ அவங்க குரூப் பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் டீம் வச்சிருக்கான். அந்த டீம் என்ன பண்றான் நீங்க எல்லாருமே பயங்கர ஸ்பீட்ல ஃபாரஸ்ட்ல கலக்கறீங்க கலந்து அவங்க நம்ம அட்டாக் பண்ண வரதுக்கு முன்னாடியே அவங்களோட பவரை சீக்கிரட்டா ஒருத்தரியா கொன்னு குவிக்கிறீங்க. இது மூலமா அவங்க இங்க ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க பவரை குறைச்சாவணும்ன்றா. மத்தவங்களை பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்ரஸ் மெயின்டைன் பண்ண சொல்றான். அதாவது யாராவது உள்ள வந்தாங்கன்னா வரவங்க உயிரோட உள்ள வரக்கூடாது இப்படி ஆர்டர் போட அவங்களும் அவங்க வேலையை செலுத்த ஆரம்பிக்க. பட் அப்பதான் ஒரு விஷயம் இன்னமும் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது போல. அந்த ரீசனால இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கான அவெஞ்ச் நான் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்ல கிட்டத்தட்ட அவன் சொல்ற வார்த்தைக்கு தெரியுமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் உன்கிட்ட வந்துருவேன் ஆனா உன்னை சாகிறதுக்கு காரணமா வந்தவங்கள கொன்னுட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே டைம் நம்ம ஹீரோக்கு மனசு இது சரிப்படல ஏதோ சரியில்லையேன்னு யோசிச்சவன் இல்ல கண்டிப்பா இந்த ஃபீலிங் சும்மா முடியாதுன்றதால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஃபாஸ்டா வாங்க நான் கொஞ்சம் முன்னாடி போறேன் எனக்கு ஏதோ சரியில்லைன்னு படுதுன்னுட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீட்ல அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்க அதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம ஹீரோ மனசுல பட்டது நடக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துருவானான்றது அடுத்த வீடியோ தான் பார்க்கணும். எப்பயும் போடுதான் காத்துட்டு இருங்க. தேங்க்யூ.